ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். இப்போ நம்ம பார்க்க போறது எப்போதும் போல முதல் செக்மெண்ட்ல தினசரி சமையல். இன்னைக்கு குழந்தைங்கள் ஸ்பெஷல். இன்னைக்கு 2 ரெசிபியுமே புதுமை சமையல்லையும் முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல்லையும் சில்ட்ரன் ஸ்பெஷல். முதல்ல நம்ம பார்க்க போறது பாலக் பன்னீர் குழி பணியாரம். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றேங்க. அதுக்கு முதல்ல இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம்.
இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு. அப்போ வந்து கீழ்பாகம் நல்லா செவக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி போட்ட பிறகு மூடி வைக்க வேண்டாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கீழ்பாகம் வெந்த பிறகு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து ஃபாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைச்சாலும் அதிலிருந்து நம்மளுக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி தேவை. அதே மாதிரி ஃபாலிக் ஆசிட் குறைபாடு இருந்தாலும் அனிமியாகிறது வரும். அதனால் இது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம ரெகுலராக செய்கிறதே தான். ஆனால் அதில் ஒரு சில வித்தியாசங்கள் அவ்வளோதான். இதில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனாக்கு கொஞ்சம் நிறையா வந்து பன்னீர் கொடுக்கலாம். வேணா மதியில் சீஸ் வச்சு கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நான் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். வேணா நீங்கள் க்ரீன் பீஸ் போடலாம். இல்லைனா மிக்சர் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிளும் நல்லா வதக்கிட்டு அதையும் அதில் போட்டு கலக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க. ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறப்போ சாதம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா மத்தியானம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அதே நேரம் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது ஒவ்வொன்றா திருப்பி பார்த்துட்டு கரெக்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். மிக சுவையான பாலக் பன்னீர் குழி பணியாரம் தயாருங்க. ஒருவேளை உங்ககிட்ட பாலக்கீரை இல்லைனாக்க கொத்தமல்லி இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரையை அரைச்சி சேர்க்கலாம். இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை அதுவும் சேர்த்து அரைச்சி செய்யலாம். புதினா ஃப்ளேவர் வேணாக்கா புதினா கொத்தமல்லி பாதி பாதி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க வந்து காரம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாங்க. மற்றதை மட்டும் போடலாங்க. எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். எந்த வெஜிடபிள்ஸுமே சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் வந்து கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் அதோட வெங்காயம், விருப்பப்பட்டால் ப்ரோக்கோலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், காலிஃப்ளவர் எதாவது இருந்தாலும் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. வதக்கிய பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதில் ஸ்டஃபிங் மாதிரி போடலாம். இல்லை மாவோடையும் கலந்து போடலாம். எப்படி வேணால் போடலாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு தரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுவும் வந்து சில்ட்ரன் ஸ்பெஷலுங்க. எப்போதுமே வந்து சாக்லேட்டை விரும்பாத குழந்தைங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரி இது ஒரு சாக்லேட் ஊத்தப்பம் மாதிரி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னால் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள்.
மிக சுவையான சாக்லேட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாக்லேட் பாதாம் ஊத்தப்பம்னு சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சட் நட்ஸ் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போடுங்க. ஏன்னா திருப்பி போடுறப்ப அது வந்து ரோஸ்ட் ஆகிடும். நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும், பட்டர் போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தினமும் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொடுக்கலாம், இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப குட்டி குழந்தைங்கனாக்கா சாக்லேட்டு பார்த்தாங்கனாக்கா விரும்பி சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸில் எதுவும் மிச்சம் வைக்க மாட்டாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து வெறும் ரைஸ் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டிஃபன் ஐட்டம் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு 2:30-3 மணிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போது வயிறு நிறைய அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு சூடான சாதம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதுமானது. எப்போதுமே வந்து ஸ்கூலில் வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறப்ப அவங்களால வந்து பூரா சாப்பிட முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வித்தியாசமாக நிறையா பண்ணி கொடுத்தோன்னாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அளவு முக்கியம் இல்லையா? கண்டிப்பா அளவு வந்து அதான் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஸ்மால் நம்பர்ல ஒரு நம்பர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இல்ல நீங்க ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன் ரெகுலரா அப்படி இருக்கிற ஒரு பர்சனா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மேங்கோ. அண்ட் ஸ்பெஷலா நாங்க எப்பவுமே என்ன சொல்றது, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மீலோட சேர்த்து சாப்பிடாதீங்க.
இப்போ லஞ்சோட சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்றீங்கன்னா ரைஸ் வச்சு சாப்பிடும்போது மேங்கோ சாப்பிடாதீங்க, ஒரு ஸ்நாக்காக சாப்பிடுங்க. ஈவினிங்ஸ்ல அந்த மாதிரி ஈவினிங்ல, மத்தியானம், பிரேக்ஃபாஸ்ட்க்கோ லஞ்ச்க்கோ நடுவில் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இன்னும் எனக்கு ரொம்ப சுகர் லெவல், நான் இன்சுலின்ல இருக்கேன், நிறையா இருக்குது, பட் ஆனால் எனக்கு ஐ லவ் மேங்கோஸ் அப்படின்னா ப்ளீஸ் ஒரு மேங்கோவோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மேங்கோ ஆர் பெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.